என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இன்று உனக்கு ஒரு அவசரமான செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். நாளைய விடியலில் உன் வீட்டை தேடி ஒரு ஆண் வரப்போகிறார். அவரை உடனடியாக நீ அங்கிருந்து விரட்டிவிட வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு அது ஆபத்து. நான் சொல்கின்ற இந்த விஷயம் என் பெண் பிள்ளைக்கானது. என் பெண் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயம் நிச்சயமாக நீ நினைத்து கலங்கிவிடக்கூடாது. நாளை இந்த விஷயத்திலிருந்து உன்னுடைய துணையை நீ காப்பாற்ற வேண்டும். உனக்கான நேரம் இது. இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயங்களை முழுக்க முழுக்க நீ கவனமாக புரிந்து கொள். உன் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு ஆணால் உன்னுடைய துணைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து, ஏன் உயிரே போகும் நிலை கூட இருக்கிறது. அதனால் உடனடியாக உன் தாய் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செய்து அவரின் உயிரை நீ நிச்சயமாக காப்பாற்று. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் என்னவென்று செவி கொடுத்து கேட்கும் என் பிள்ளை, இன்று உன் வாழ்க்கையை நான் மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க ஒரு நேரத்தை உருவாக்கி இருக்கும் பொழுது அதை எந்த காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையை கொண்டும் இதை என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை தேடி வருவது என்னவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்றும் நீ கட்டாயமாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உனக்காக இந்த வராகி முன்னின்று உனக்கு நடத்துவது எல்லாவற்றையும் நிச்சயமாக உன்னால் சரியாக மனதிற்குள் பதிய வைக்க முடியும். தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடப்பதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கான நேரம் இது. இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் உன் முன்னால் எடுத்துச் சொல்லும் நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம், இனி நமக்கான விஷயங்களை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி சொல்லித்தருவதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய். என் தங்கமே, ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தர இருக்கிறது என்றால் உடனடியாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக இந்த விஷயத்தை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடக்கிறதோ அதை நாம் சரியாக நடத்திவிட்டோமானால் அதன் பிறகு நாம் எந்த ஒரு காரியங்களுக்காகவும் கலங்கி இருக்க வேண்டாம் என்பதுதான் உண்மை. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நாம் வருந்தி நிற்க வேண்டாம் என்பதுதான் உண்மை. அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது இனி அத்தனையும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த காலத்திலும் அம்மாவின் வார்த்தைகள் பொய்யாகாது. எந்த காலத்திலும் அம்மா தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு சொல்வது கிடையாது. உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதன் அருமை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை உன் தாயானவள் சொல்வதனால் எனக்கு என்ன பலன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் எப்பொழுதுமே என் பிள்ளைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டு என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்று உறுதி எடுத்து கொண்டு நான் எப்பொழுதும் உனக்காக உன்னை தேடி வருபவள் அல்லவா? உன்னை சுற்றி ஒரு விஷயம் உன் மனதிற்குள் வேதனையை தருகிறது என்றால் அதை உடனே நான் தீர்த்துவிட வேண்டும். உடனடியாக என் பிள்ளைக்கு அந்த விஷயத்தை நான் உணர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த காலம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும். எந்த இடத்திலும் உன்னை அது கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலங்கள் இந்த தாயின் அன்போடு உனக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலம் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லித்தந்த ஒவ்வொன்றையும் நீ எப்படி கவனித்து இந்த வாழ்க்கையை நீ வழிநடத்தி சென்றாயோ அதுபோல நாளைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக கற்றுக்கொண்டாயானால்
உன் துணைக்கும் ஆபத்து இல்லை, உன்னுடைய வாழ்க்கைக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எதையுமே நாம் உணர வேண்டும். அப்படி நம் வாழ்க்கை துணைக்கு யமனாக யார் வரப்போகிறார்கள் என்று நீ கேட்கலாம். அந்த யமனே வரப்போகிறார் என்று நான் சொன்னால் அதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் அம்மா எந்த விஷயத்தையும் உன்னிடம் மறைப்பது கிடையாது. முன்பு ஒன்றும் இப்பொழுது ஒன்றும் என்று நேரத்திற்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு பேச்சுக்களையும் உன் தாயானவள் நான் உன்னிடம் பேசப்போவதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நம்பிக்கையையும் தரக்கூடிய காலம் இது என்பதனையும் நீ மறக்காது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை ஒரு வெற்று காகிதமாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் ஆசை, கனவு, கற்பனை என்று அடுக்கடுக்காக அந்த வெற்று காகிதத்தில் எழுதி கொண்டிருக்கிறாய். இறுதியில் எழுத அனுபவம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கு அந்த காகிதத்தில் இடம் இருக்காது. அந்த அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கை பல அனுபவங்களை கொடுத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு, உன்னை தேடி என்னவெல்லாம் வருகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொண்டு, முழுக்க முழுக்க மிக பெரிய மகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கிற நேரம் எந்நாளும் நமக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால், நான் வருகின்ற காலம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையும் உருவாக்கி தரும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உள்ளதை உள்ளபடி நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய். ஒரு ஆபத்து என்றால் அதை உடனடியாக நான் உனக்கு சொல்லாமல் செல்ல முடியுமா? உன்னை சுற்றி ஒரு ஆபத்து வருகிறது என்றால் அதை உனக்கு நான் எடுத்துச் சொல்லாமல் சென்றுவிட முடியுமா? ஒரு காலமும் அது முடியாத ஒன்று. எதையுமே என் பிள்ளைக்கு நான் அந்தந்த நேரத்தில் சரியாக உணர்த்தி விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அந்தந்த நேரத்தில் நான் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இதுவரையிலும் உனக்கு இந்த வராகி சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க புரிந்து கொண்டாலே அது போதும். யமன் என்ற யார் இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலிருந்து உன்னால் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்ற முடியும். வாழ்க்கையில் எதையும் அளவோடு பழகி வந்து போகும் மனிதர்கள் யாரும் நிரந்தரம் இல்லை என்று நாம் புரிந்து கொண்டு, எப்பொழுதும் உன்னோடு பேசுகின்ற எந்த மனிதர்களும் பயணிக்கப் போவதில்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் அளவோடு வைத்து கொண்டாயானால் உனக்கு நீ மட்டும்தான் நிரந்தரம் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை மட்டுமே சேரும் என்பதனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கென நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுமையும் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் உணர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. உனக்கான நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொடுக்கும். எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் தொலைக்காமல் நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காது. இந்த தாயின் அன்பு உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, வராகி சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. எதையுமே புரிந்து என் குழந்தை நீ சரியாக வாழ வேண்டிய வாழ்க்கை இது. எதையும் உணர்ந்து நீ நிம்மதியாக கடந்து செல்ல வேண்டிய விஷயம் இது. இதனை எல்லாமும் என் பிள்ளை
நீ உணர்ந்து விட்டால் இனி ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தவர் வாழ்க்கையை அழிப்பதில் ஒருவர் கவனம் செலுத்துகிறார் என்றால் அவர்கள் வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் பாதாளத்திற்குள் தள்ளி விட்டுவிடும் என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் இந்த வாழ்க்கை சரியாகவே செய்துவிடும் என்பதுதான் உண்மை. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையும் நாம் சரியாக கவனிக்க வேண்டும். என் குழந்தையே, நாளைய தினம் மாசி மாதம் முடியும் நாள், பங்குனி மாதத்தின் தொடக்க நாள். இந்த நாளில் காரடையான் நோன்பு இருக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அதாவது திருமணமான பெண்களுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையான தன்னுடைய துணையினுடைய ஆயுள் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். அப்படி என்ன விஷயம் இருக்கிறது என் குழந்தையே? மாசி மாதம் முடியும் நேரம், பங்குனி மாதம் பிறக்கும் தருணமும் கூடும் நேரத்தில் கடைபிடிக்கும் விரதத்திற்கு பெயர் காரடையான் நோன்பு. இந்த விரதத்தை சாவித்திரி விரதம் என்றும் காமாட்சி விரதம் என்றும் அழைப்பார்கள். திருமணமான பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலத்தை பெருக்குவதற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். சாளுவ தேசத்தை ஆட்சி செய்த துயமத்சேனன் என்ற மன்னனுக்கு சத்தியவான் என்ற மகன் இருந்தான். சிறப்பாக ஆட்சி செய்த மன்னன் வயது முதிர்வு காரணமாக கண் பார்வையை இழந்து விட்டார். இதை பயன்படுத்தி கொண்ட எதிரிகள் மன்னனிடமிருந்து நாட்டை கைப்பற்றினர். இதையடுத்து சத்தியவானுக்கு தன் பெற்றோரோடு காட்டில் வசிக்கும் நிலை ஏற்பட்டது. ஒரு முறை அஸ்வபதி என்ற மன்னனின் மகள் சாவித்திரி காட்டிற்கு சென்றபோது சத்தியவான் தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பதை பார்த்து சத்தியவானை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை சாவித்திரிக்கு ஏற்பட்டு விட்டது. இது பற்றி தன்னுடைய தந்தையிடம் சாவித்திரி கூறினாள். மன்னன் நாரதர் மூலமாக சத்தியவான் ஒரு இளவரசன், ஆனால் குறைந்த ஆயுள் கொண்டவன் என்பதனை அறிந்து கொண்டார். இதனால் வருத்தமடைந்த மன்னன் சத்தியவானுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க தயங்கினார். ஆனால் சாவித்திரி சத்தியவானை திருமணம் செய்வதில் மிகுந்த உறுதியோடு இருந்தாள். மன்னன் வேறு வழியில்லாமல் சத்தியவானுக்கே சாவித்திரியை திருமணம் செய்து கொடுத்தான். இதையடுத்து சத்தியவானும் சாவித்திரியும் காட்டில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர். சத்தியவானுக்கு குறைந்த ஆயுள் என்பதை அறிந்த சாவித்திரி நாரதரினுடைய அறிவுரைப்படி பல விரதங்களை மேற்கொண்டு வந்தாள். ஒரு வருடம் முடிந்த நிலையில் ஒரு நாள் சாவித்திரியின் மடியில் சத்தியவானின் உயிர் பிரிந்தது. அப்போது சத்தியவான் உயிரை எடுத்துச் சொல்ல வந்த யமதர்மர் கற்புக்கரசியான சாவித்திரியின் கண்களுக்கு தென்பட்டார். சத்தியவானின் உயிரை கவர்ந்து சென்ற யமதர்மரை பின்தொடர்ந்தாள் சாவித்திரி. இதை பார்த்த யமதர்மர், எதற்காக என்னை பின்தொடர்கிறாய் என்று கேட்டார். ஆனால் சாவித்திரியோ எந்த பதிலும் சொல்லாமல் யமதர்மரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தார். உடனே யமதர்மர், உன் கணவன் உயிரை திருப்பி கொடுக்கவே பின்தொடர்கிறாய் என்பதை அறிவேன். ஆனால் பிரிந்த உயிர் திரும்புவது என்பது முடியாத காரியம். எனவே வேறு ஏதாவது வரம் கேள் என்று அவர் கேட்டார். யமதர்மர் கேட்டதும் சாதுரியமாக சாவித்திரி என்ன கேட்டால் தெரியுமா? எனக்கு பிறக்கும் 100 குழந்தைகளை நான் மடியில் வைத்து கொஞ்சுவதை என் மாமனார் கண்குளிர காண வேண்டும் என்று கேட்டார். உடனே யமதர்மரும் சற்றும் யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டார். யமதர்மரை தடுத்த சாவித்திரி, தாங்கள் கொடுத்த வரத்தின்படி என்னுடைய கணவன் உயிரை திருப்பித் தாருங்கள் என்று கேட்டார். அதன் பிறகுதான் எப்பேற்பட்ட வரத்தை அளித்தேன் என்று யமதர்மர் உணர்ந்தார். கொடுத்த வரத்தை மீற முடியாது என்பதனால் சத்தியவானின் உயிரை திருப்பி கொடுத்து அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். சாவித்திரி கேட்ட வரத்தின்படி சத்தியவான் உயிர் பெற்றதோடு மட்டுமல்லாமல் சாவித்திரியின் மாமனாருக்கும் கண் பார்வை கிடைத்தது. இதையடுத்து இழந்த ராஜ்யத்தை மீட்டெடுத்தனர். சத்தியவானும் சாவித்திரியும் பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சத்தியவானின் உயிரை மீட்பதற்கு உதவியாக இருந்தது அவள் கடைபிடித்த காரடையான் நோன்பு. இதனால்தான் இது சாவித்திரி நோன்பு என்றும் அழைக்கப்படுகிறது. காமாட்சி அம்மனும் இந்த விரதத்தை கடைபிடித்த காரணத்தினால் காமாட்சி விரதம் என்றும் பெயர் பெற்றது.
காரடையான் நோன்பு இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு பூஜை அறையில் கோலமிட்டு அம்மன் படம் வைத்து விளக்கேற்ற வேண்டும். கோலத்தின் மீது கும்பம் ஒன்றை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூசூட வேண்டும். ஒரு நூலில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் செய்து அதை கும்பத்தின் மீது கட்ட வேண்டும். அரிசி மாவு காராமணி சேர்த்து காரடை செய்து நைவேத்தியமாக படைக்கலாம். அம்மனுக்குரிய பாடல்களை பாடி வழிபட வேண்டும். பின்பு கணவன் கையால் நோன்பு கயிற்றை கழுத்திலோ கையிலோ கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த விரதத்தை மேற்கொண்டால் கணவனின் ஆயுள் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவார்கள். குடும்ப மகிழ்ச்சியோடும் நடைபெறும் என்பதுதான் நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அதை நீ சரியாக செய்வதுதானே நல்லது. இதனை ஒருபோதும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே. நம்மால் நம் துணையினுடைய ஆயுள் அதிகரிக்கும் என்றால் இதை செய்வதில் எந்த தவறும் கிடையாது. அவர்களினுடைய ஆயுள் பலம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களினுடைய எண்ணங்கள், அவர்களினுடைய மனத்தெளிவும் குடும்ப ஒற்றுமையும் நிச்சயமாக அதிகரிக்கும். நல்லது நடக்க வேண்டி எந்த நாளும் உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதும் பல தெளிவான விஷயங்கள் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டி இந்த தாய் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை மறக்காது. என்னுடைய அன்பால் உன்னை நான் வாழ வைக்க நினைக்கிறேன். அதனை நீ புரிந்து கொண்டால் இதுபோன்று நடக்கும் சில விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு நீ ஆசீர்வதிக்க தானாகவே வந்து விடுவாய். எல்லா நாளும் நமக்கு என்ன நடக்கிறது, என்ன கிடைக்கிறது என்பதனை எல்லாமும் தேடிக்கொண்டு நீ இருந்தது எல்லாமும் போதும். எல்லா விஷயங்களும் உனக்கான நல்லதை உணர்த்தி சொல்ல வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான தேவைகளை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி உனக்கு துணையிருந்து சொல்வதை எல்லாமும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நான் வரக்கூடிய காலம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. உன்னை தேடி நான் வருவது இனி எந்த நாளும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். இந்த தெய்வம் துணை இருப்பது என்றும் உனக்கு நிச்சயமாக புரியும் என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள், என் பிள்ளை பட்ட துன்பங்கள் என்று எல்லாவற்றையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாகவே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பல வேதனைகளையும் சோதனைகளையும் மட்டும் கொடுப்பதையே தன் கவனமாக கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதிலிருந்து என் பிள்ளை நீ தப்பிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை எமனிடமிருந்து நீ மீட்க வேண்டும். கட்டாயமாக இப்படியெல்லாம் நடக்கும் என்று உன் அம்மா நான் சொல்லவில்லை. ஆனால் அம்மா சொல்வது என்ன தெரியுமா? இது போன்ற ஒரு விஷயம் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீதான் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ நினைத்தால் இவை எல்லாவற்றையும் கடந்து உன்னால் வாழ முடியும். இவர்கள் மத்தியில் உன்னால் நிச்சயமாக நடந்து வர முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமே உனக்கு நன்மைகளையே கொடுக்கும் என்பது போல இது போன்ற ஆபத்தான விளைவுகள் வரும் பொழுது அந்த நேரத்தில் நீ நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை பெற வேண்டி ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையை நீ அனுபவித்து விட்டால் அது போதும். எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். எந்த இடத்திலும் நீ அடையக்கூடிய வெற்றியும் மகிழ்ச்சியும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தை உனக்கு நான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். உன் வாழ்க்கையை காக்கும் ஒரு மிகப்பெரிய உண்மையை நான் உடைத்துச் சொல்லி இருக்கின்றேன். இதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே போதும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை தான் நினைத்த ஒரு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொண்டு இந்த தாய்க்கு நன்றி சொல்ல வருவாய்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.